இன்னைக்கு குழி பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், இல்லை சின்ன வெங்காயம் வேணுங்கிறவங்க சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, மோர் மிளகா ஒரு 5 எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், 3 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு இல்லாமல் ஊற்றுறதுக்கும் எடுத்து வச்சுருக்கோம். இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம். புளிச்ச இட்லி மாவுனா குழிப்பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம் போட்டு நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்சு வந்தோடனே அந்த வெங்காயம், அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மோர் மிளகா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வாடணும். நல்லா வாடிடுச்சு. இப்போ அது அந்த மாவு மேலே போட்டுக்கலாம். அதை மாவு மேலே போட்டு மாவை நல்லா கலரிக்கலாம். இதுக்கெல்லாம் குழிப்பணியாரம் சட்டி சூடேற்றி அதில் எண்ணெய் ஊற்றி காய வைங்க. இப்போ குழிப்பணியாரம் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.